எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. இப்போது திருமாவளவன் பேசுகிறாப்படி ஆர்எஸ்எஸும் பிஜேபி இதில் சதி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அட சதிக்கார பயலே, திருமாவளவனே, நீயே ஒரு பெரிய சதிக்காரன். ஃபஸ்ட்டு உன்னோட மைண்டு மனநிலை சரியில்லை. மற்றவங்களை நிம்மதியை கெடுக்கக்கூடியவன். நாட்டில் உள்ள மக்களின் நிம்மதியை கெடுக்கக்கூடியவன் இந்த திருமாவளவன். இவனுக்கு யார் சதி பண்ணுறாங்க? இந்த அவதூறு பேச்சுக்கு இவனை கைது செய்து உடனே சிறையில் அடைக்க வேண்டும். இவனுடைய கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். இவன் பண்ணுகிற 420 அரசியல் மக்களுக்கு உண்டாக்கக்கூடிய கலவர அரசியல். இந்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். பிஜேபியும் ஒரு சதி திட்டம் பண்ணலை, ஆர்எஸ்எஸ் ஒரு சதி திட்டம் பண்ணல. உன்னோட திமிரு, ஆங்காரம், வாய்க்கொய்ப்பு ஆகியால் நீ சீக்கிரமாக வீச்சடைவாய். திருமாவளவன், சீக்கிரமாக வீச்சடைவாய். நீ பண்ண தப்புக்கு மற்றவங்களை குறை சொல்வதா? அடே நாயே, பிஜேபி சொன்னாங்களாடா, போய் அவனை அந்த ஸ்கூட்டரை தள்ளி விட்டு அவனை அடிக்கப்போ. இந்த பிஜேபியில் யாராவது சொன்னாங்களா? நீ இல்லடா தடுக்கணும், நீ ஒரு எம்பி இல்லை. எப்படி மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டாக்குற? உனக்கு மட்டும் ஒரு சிறிய ப்ராப்ளம்னா தாங்கிக் கொள்ள முடியாது, மற்றவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் உண்டாக்குற? அருவுகட்ட நாயே. ஆகையால் நான் சொல்வது என்ன என்றால், தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் ராஜா சாரும், அண்ணாமலை சாரும், நாகேந்திரன் சாரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இவர் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் குறை சொல்கிறார். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்துறை அமைச்சகத்துக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவனுடைய கட்சி பதவியை ரத்து செய்ய வேண்டும். இவன் 20 ஆண்டு கால அரசியலில் தடை விதிக்கப்பட வேண்டும். மாபெரும் 420 அரசியல்வாதி. இவன் ஒரு கட்சியின் எம்பி ஆவதற்கே தகுதி கிடையாது. இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா? அப்படியே எம்பி ஆக்கினதே பெரிய தப்புடாவுன்னு மக்களை நாயே. ஆகையால் இவர்களெல்லாம் திருந்த மாட்டார்கள். திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன பயன்? மக்கள் நிம்மதியை கெடுக்கக்கூடியவர்கள். ஆகையால் இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸும் குறை சொல்வது விட்டுவிட்டு மிக விரைவில் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். மிக விரைவில் திருமாவளவனை கைது செய்யப்பட வேண்டும். தமிழக மக்களே, நன்றி, வணக்கம். இது போல அரசியல்வாதிகளை நம்பி பின்னால் செல்லாதீர்கள், தயவு செய்து. நன்றி, வணக்கம்.